ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரசாந்த் விலாக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஃபேமஸ் டாய் ட்ரெயினில் தான் நான் ஊட்டிக்கு ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7:10க்கு நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்புது. ஸோ நாங்களும் ரொம்ப நாளாக போகணும் பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அதனால் ப்ரேயராகவே ஒரு 3 மந்த்ஸ்க்கு பிஃபோரே புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த ட்ரெயின் வந்து டோட்டலி 5 hours ஜேர்னி. 7:10 ஆனவனே அன்னைக்கு பச்சைக்கொடி ஆட்டிட்டாரு. ட்ரெயினும் கரெக்டாக ஆன் டைம் கிளம்பிடுச்சு. இந்த ட்ரெயின் போகிற என்டையர் ஜேர்னியுமே உங்களுக்கு ஃபுல்லாக சீனிக் ரூட்டாக தாங்க இருக்கும். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ ட்ரெயின் போய் கொஞ்சம் நேரத்தில் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தா அங்கங்கே மெயின்டெனன்ஸ் செக் பண்ணுறாங்க, இன்ஜினையும் கூல் பண்ணுறாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்டீம் இன்ஜினில், ஸோ அதனால் அங்கங்கே நிப்பாட்டி கூல் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வெளியே எட்டி பார்த்தேன். அந்த ஸ்டீம் இன்ஜின் அந்த கம்பார்ட்மெண்ட்டை புஷ் பண்ணுறதை பார்க்குறதே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நாங்கள் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்கூப் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு ஃபேமிலியாக போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்கூப் புக் பண்ணி போங்க, நல்லாயிருக்கும். ஸோ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா போகிற ரூட் ஃபுல்லாமே நிறைய பிரிட்ஜஸ், நிறைய கேவ்ஸ், நிறைய டனல்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அடுத்த ஒரு ஸ்டாப் எடுத்து நிப்பாட்டினாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நாங்களும் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் எல்லா இடத்துலையும் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ டோட்டலி ஒரு 5 to 6 ஸ்டாப்ஸ் இருக்கும் இடையில. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து டனலுக்குள்ளே மூவ் ஆகுது. அந்த டனலுக்குள்ளெலாம் போகும்போது என் கூட வந்தவங்களாம் வேறு லெவலில் கத்திட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ அடுத்து அப்படியே ஆட் பண்ணுறேன், அதை பாருங்களேன். அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த சீனிக் ரூட்டு, அப்படியே வாட்டர் ஃபால்ஸ், அந்த ரோட்வேஸ் எல்லாமே பார்க்க வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ட்ரெயினில் வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பார்க்க முடியும் போல். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வந்துச்சு. அந்த பிரிட்ஜில் அந்த ட்ரெயின் அப்படியே இந்த கேர்வில் வரும்போது அந்த ஸ்டீமு, அந்த குழந்தைகள்லாம் எட்டி பார்த்துட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் போயிட்டே இருந்தோம். ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு பைசன். ட்ரெயினோட சவுண்டுக்கு அந்த பைசன் இன்னும் எங்களுக்கு திரும்பி வேறு பார்த்துட்டு போச்சு. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஒரு 5 hours கம்ப்ளீட் ஜேர்னிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி வந்துருச்சு. அந்த ட்ரெயின்லேருந்து பார்க்கும்போது என்டையர் ஊட்டியுமே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஊட்டி போனீங்கன்னா கண்டிப்பாக டாய் ட்ரெயினில் போங்க. அதுவும் ஃபஸ்ட் கிளாஸ் கூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெம்பர்ஸாக போயிருந்தீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் போங்க. இல்லை தனித்தனியாக 2 பேராக போகிறீங்க அப்படின்னா செகண்ட் கிளாஸை புக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணும், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் கூப்போட டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 675 rupees. 3 monthsக்கு பிஃபோரே புக் பண்ணுங்கள், அப்போ தான் கண்டிப்பாக கிடைக்கும். செகண்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 something இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.